ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது கூகுள் க்ரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ண போனால் இந்த மாதிரி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டுது. உங்களால் ப்ரௌஸ் பண்ண முடியலை. ஸோ உங்கள் டேட்டா வந்து ஆனில் இருந்தாலுமே வந்து உங்களால் கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அலவுட் நெட்வொர்க்ஸ் ஃபோர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் க்ரோம் ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ க்ரோம் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மொபைல் டேட்டா வைஃபை ஒன்லி, மொபைல் டேட்டா ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வைஃபை ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து டிக் பண்ணப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய க்ரோம் ஆப் வந்து வைஃபைல மட்டும்தான் ஒர்க் ஆகும், மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட வந்து நீங்கள் வந்து மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து உங்களுடைய க்ரோம் ஆப்பில் வரலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து மொபைல் டேட்டாவோ வைஃபை, ஸோ அந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிடுங்க. அப்போ மொபைல் டேட்டாவிலையும் ஒர்க் ஆகும், வைஃபைலையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் க்ரோம் அப்படின்னு சர்ச் பண்ணி க்ரோம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி க்ரோமில் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற அந்த எரர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரோம் ஆப்பில் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.